ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சாஃப்டான ஒரு பன்னீர் டிக்கா ரெசிபி தான் வீட்டிலே குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தயிரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஃபில்டராக விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சு கெட்டி தயிர் வந்துடும். இப்போ அதை தனியாக வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடிச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில், 1/2 டீஸ்பூன் தலைமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி, ஒரு 10 to 15 டிராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தான பேட்டராக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நல்ல பெரிய சைஸ் கியூப்ஸாக கட் பண்ண பன்னீர் சேர்த்துட்டு இதே மாதிரி கியூப் சைஸில் கட் பண்ண வெங்காயம், குடமிளகா, தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை மட்டும் விதை எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக சேர்க்குறப்ப தான் நம்ம இதை டிக்கா ஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி விட்டுருங்க. 1/2 ஹவருக்கு அப்புறமா இந்த மாதிரி டிக்கா ஸ்டிக்குன்னு தனியாக கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஷார்ப்பான டூல் பணியாரம் திருப்புற குச்சி அந்த மாதிரி ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு லேயராக ஃபஸ்ட்டு பன்னீர், ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ அந்த மாதிரி ஒரு லேயரை வச்சு ஒரு 3 செட்டாக வர மாதிரி இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்ல இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் டிக்காவை இந்த மாதிரி ஒரு கிரில் பேன்ல லைட்டா பட்டர் தடவிட்டு அப்படியே மேலே வச்சிருங்க. மேலேயும் இதுல கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடும் 30 செகண்ட்ல இருந்து 45 செகண்ட் வரைக்கும் நல்லா குக் ஆகிற மாதிரி இதை திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 45 செகண்டுக்கும் ஒருக்காவும் இன்னொரு சைடு இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி இது நல்லா வெந்து முடிச்சதும் அடுப்புல டைரக்டா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் எல்லா பக்கமும் படுற மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். இந்த மாதிரி பண்றப்ப அப்படியே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளவுதான், பன்னீர் டிக்கா ரொம்ப குயிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஆனியன் சாலட், டிக்கா சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. பாய்.